தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு 128 ரன்களை இலக்காக பாகிஸ்தான் நிர்ணயித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு 128 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போட்டி நிலவி வருகிறது. இதில் இந்தியாவுக்கு 128 ரன்களை இலக்காக பாகிஸ்தான் நிர்ணயித்திருக்கிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு 128 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ் வென்று முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி 9 விக்கெட்டுகள் இழந்து 127 ரன்களை எடுத்திருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவுக்கு 128 ரன்களை இலக்காக பாகிஸ்தான் நிர்ணயித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணி 128 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன்கள் எடுத்துள்ளது பாகிஸ்தான் அணி. அதாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த 9ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த லீக் போட்டியில நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்த போட்டியில டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து பாகிஸ்தான் அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக ஆயூப் மற்றும் ஃபர்கான் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார்கள். ஃபர்கான் சந்தித்த முதல் பந்துகளே ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழக்க, மற்றொரு பக்கம் துவக்க ஆட்டக்காரரான ஃபர்கான் மட்டும் தொடர்ந்து நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். கடந்த முதல் 2 ஓவர்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க பாகிஸ்தான் அணி திணறியது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஃபக்ராத் ஜமான் 15 பந்துகளில் 17 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க, அதன் பிறகு வந்த கேப்டன் ஆகா 3 ரன்களும், அதே போல ஹசான் நவாஸ் 5 ரன்களும், முகமது நவாஸ் டக் அவுட் ஆகி வெளியேறினர். ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகள் சேர்ந்தாலும் மற்றொரு பக்கம் சகாப் ஃபர்கான் மட்டும் 40 ரன்கள் எடுத்து 44 பந்துகளில் ஒரு 4-3 சிக்ஸர்களுடன் ஆட்டமிழந்தார். இறுதியில் பாகிஸ்தான் அணி 100 ரன்களை எடுக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இறுதியில் ஷஹீன் ஷா அப்ரோடி 4 சிக்ஸர்கள் ராசி 16 பந்துகளில் 33 ரன்கள் எடுக்க 20 ஓவர்கள் முடிவில் பாகிஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன்கள் எடுத்தது. ஷஹீன் ஷா அப்ரோடி 33 ரன்களும், அதே போல அபர் அகமது ரன் எதுவும் எடுக்காமல் களத்தில் இருந்தனர். இந்திய அணி தரப்பில குல்தீப் யாதவ் 4 ஓவர்கள் பந்து வீசி 18 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளும், அதே போல அக்சர் பட்டேல் மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா தலா 2 விக்கெட்டுகளும், ஹர்திக் பாண்டியா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட்டுகளும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்திய அணி 128 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இடத்துடன் களமிறங்குள்ளது. இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்க உள்ளார்கள். இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி ஏறக்குறைய அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முத்துக்குமார், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.